எனக்கன்பான தேவச்சனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து, எனக்கன்பான தேவச்சனங்களே, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய போறீங்களா? அன்பான தேவச்சனங்களே, இன்னைக்கு ஐசப்பா, என் வாழ்க்கையில் குறைவாக இருக்குது, என் கையில் வருமானமே பார்க்க முடியல, எங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடு செஞ்சு என்னால் சாப்பிட முடியல ஐசப்பா, அவ்வளோ வறுமையாக இருக்குது, வெளியே சொன்னால் வெட்கம், ஆண்டவர் அவமானம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே நீங்கள் புழுங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்த போகிறாராம், திருப்தியாக நடத்த போகிறாராம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. சாரி பார்த்து விதவை ஒன்றுமே இல்லை, தானும் தன் பிள்ளைய சாப்பிட்டு சாக போகிறோன்ற சூழ்நிலை கடவுளுக்கு ஒரு பங்கை தந்தாங்க. அந்த பங்கை கர்த்தர் அந்த தேசத்தின் பஞ்ச காலம் தீரு மட்டமும் அவங்க வீட்டில் குறைவே இல்லாத கர்த்தர் நிறைவை தந்தாரே. அடைக்கலமாய் வந்த ரூத்துக்கு நிறைவான பலனை தந்தாரே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், பசியோடு பட்டினியோடு வேதனையோடு இருக்கலாம், திருப்தியை கர்த்தர் தருவார், அதிசயமாக நடத்துவார், வீடை தேடி வந்து கொடுப்பாங்க. இது யாரால் வந்ததுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. கர்த்தர் அந்த வாசலை திறக்க போகிறார். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. சம்பூர்ணம், திருப்தி, அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராங்க.